அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஈத் எங்களுக்கு சூப்பராகவே போச்சு. மோஸ்ட்லி ஹஜ் பெருநாளைக்கு ஊரில் தான் நாங்கள் இருப்போம். ஆனால் இந்த வருஷம் மாமி, சிஸ்டர் அவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. அதுவுமே இல்லாமல் இந்த வருஷம் சம்மர் வெக்கேஷனுமே ரொம்ப தள்ளி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறதுனால சடனாக ஊருக்கும் போக முடியாது இல்லையா? இந்த vlog வந்து ஈத் அன்னைக்கு முந்தின நாள், அப்புறம் ஈத் அன்னைக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையுமே வந்து சேர்த்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 15 to 20 மெம்பர்ஸ்க்கு எப்படி பிரியாணி ஆக்கிறது ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நிறைய இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம ரெகுலராக போவோம் இல்லையா, அந்த மட்டன் ஷாப் தான். ஈத் அன்னைக்கு முந்தின நாளே ஆஃப்டர்நூன் போல் கிளம்பி மட்டன்லாம் வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இந்தியன் மட்டனுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஓகேன்ட்டு தேவையான மட்டன் எல்லாமே வந்து வாங்கியாச்சு. அவங்களே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னொன்று என்னன்னாக்கா, நம்ம என்ன பீஸ் கேட்குறோமோ அதுதான் இவங்க வந்து 50% கிட்ட க்ளீன் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு க்ளீனிங்குமே வந்து நிறையா மிச்சமாகும். அந்த மாதிரி பீசஸுமே கரெக்டாக நம்ம எப்படி கேட்குறோமோ வந்து போட்டு கொடுப்பாங்க. நான் எப்பயும் போனேனாக்கா முள்ளெலாம் வந்து கொஞ்சம் தனியாக வாங்கிப்பேன், கீமா தனியாக வாங்கிப்பேன், அந்த மாதிரி மட்டன் தனியாக வாங்கிப்பேன். அன்றைக்குமே அப்படி தான் தால்ச்சா செய்கிறதுக்காக முள்ளெலாம் கொஞ்சம் தனியாக கேட்டிருந்தோம். அதுவுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேன்ட்டு மட்டன்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. வந்துட்டு ஒரு ஈவினிங் போல் பொண்ணுக்கு வந்து மெஹந்தி வந்து போட்டு விட்டுருந்தோம். அந்த ஸ்டில் தான். அப்புறம் அப்படியே வந்து ஈத் வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நோன்பு திறக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி எதுவும் செய்யலை, கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து செஞ்சுருந்தோம். ஓட்ஸ் கஞ்சி, அப்புறம் அது கூடவே வந்து கொஞ்சம் வடை, அது மாதிரிலாம் எல்லாமே செஞ்சுருந்தோம். இது வந்து நம்ம நோன்பு வைக்கிறதுக்கு முந்தின நாள் வந்து நாங்கள் ஜாகியா சிட்டி சென்டர் போயிட்டு கொஞ்சம் கேரி ஃபோரில் திங்ஸ் எல்லாமே வாங்க வேண்டியது இருந்துச்சு. அப்போ எடுத்த கிளிக் தான் இது. எல்லா கிளிக்ஸுமே வந்து கொஞ்சம் ஜாயினிங் பண்ணி தான் இந்த vlogல வந்து போட்டிருக்கேன். பெருநாள் அன்னைக்கு மார்னிங் சீக்கிரமே எழுந்து கிளம்பி ஓகே லாஸ்ட் டைம் போன கிரசன்ட் ஸ்கூலுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போயாச்சு. நம்ம போயிருந்தோம் இல்லையா லாஸ்ட் டைம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தமிழ் பயான்லாம் சொன்னாங்க. சரி மாமியும் பார்ப்பாங்களே அப்படின்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இது லிஃப்ட்டில் ஜஸ்ட்டு வந்து எடுத்தோம், எல்லாரோட அவுட்ஃபிட்டையும் லைட்டாக காட்டலாம் அப்படின்ட்டு. அது கூட பொண்ணு மெஹந்தி நல்லாவே வந்து வந்துருச்சு பாருங்க அப்படின்ட்டு அவளுமே வந்து காட்டினா, அதையுமே எடுத்தது. அப்படியே கிளம்பி போயாச்சு. மார்னிங் வியூவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் மாமி அப்புறம் சிஸ்டர் ஃபேமிலி அவங்களையுமே அங்கே வர சொல்லியாச்சு. எல்லாருமே சேர்ந்து தான் தொழுதுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நல்லா அழகான ஒரு பயான் சொன்னாங்க. நாங்கள் கரெக்டாக ரீச் ஆகிட்டு ஒரு 20 மினிட்ஸ்லலாம் தொழுகை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் போன டைம் கரெக்டான டைமாக இருந்துச்சு. ரிலாக்ஸாக உட்காந்து தொழுதுட்டு துவாலாம் கேட்டுட்டு பயான்லாம் கேட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ஆஸ் யூஸ்வல் எப்போதும் போல் இன்சைடு வந்து வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் இன்சைட்லலாம் எதுவுமே வந்து எடுக்கலை. அதனால் ட்ராவலிங் கிளிக்லேயே வந்து எல்லா மெசேஜுமே வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது தொழுகை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறப்ப தொழுகை முடிச்சுட்டு வந்து நாங்களும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து கரெக்டாக கிளம்பியாச்சு. அவங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் நம்ம வீட்டில் தான் சாப்பாடு. மார்னிங் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆஃப்டர்நூன் போல் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிட்டாங்க. மாமி நாங்கள் எல்லாருமே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்தாச்சு. அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா பரோட்டா, இடியப்பம், அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி கடல் பாசி, பட்டர்ஸ்காட்ச் போட்டு கடல் பாசி, வட்லப்பம், அப்புறம் சிக்கன் சால்னா தான். ஆஃப்டர்நூன் வந்து ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால மார்னிங் வந்து இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மாமி ஹஸ்பண்ட்லாம் சொல்லிட்டாங்க. அதனால் சரின்ட்டு வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் அப்படியே டிஃபன்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு. வந்து தான் வந்து பாதி ஒர்க் வந்து பார்த்தேன். மார்னிங் சால்னா செஞ்சுட்டு அப்புறம் கடல்பாசி மட்டும் செஞ்சுட்டு வட்லப்பா செஞ்சு வச்சுட்டு போனேன். வந்ததுக்கப்புறமா பரோட்டாவும் இடியப்பும் லைட்டாக ப்ரீஹீட் மட்டும் பண்ணிவிட்டு சாப்பிட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 10:30 போல் தான் ஆஃப்டர்நூன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மட்டன் பிரியாணி தான். ஏன்னாக்கா எல்லாருக்குமே வந்து அதிக குவான்டிட்டி உள்ள பிரியாணி வந்து ஏதாச்சும் ஒரு சொதப்பல் வந்துடும். கம்மியான குவான்டிட்டியில் ரொம்ப டேஸ்டியாக செஞ்சுருவாங்க. மேக்ஸிமம் 3 to 5 மெம்பர்ஸ் வரைக்கும் செஞ்சுருவாங்க. ஆனால் அதுவே வந்து ஒரு 10, 15, 20 அப்படிங்கிறப்ப அதில் ஏதாச்சும் சொதப்பிடுவாங்க. அதனால தான் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஊரில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம மாமி கூட இல்லை அம்மா வீட்டில் இருக்கிற
இருக்கிறப்ப புவா கூட சேர்ந்து கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து பிரியாணிலாம் செய்வோம். இங்கே வந்து தான் அப்படியே தனியாக சமைச்சு நம்மளும் ஒன்று ஒன்றா சொதப்பி அப்புறம் கற்றுக்கிட்ட பிரியாணி தான் இது. அதனால் எடுத்ததுமே வந்து நானும் நிறையா பேருக்கெலாம் டக்குன்னு சமைச்சிருவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். என்னை தாண்டியுமே நிறையா பேர் வந்து சூப்பராக வந்து சமைப்பாங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச நான் சமைக்கிறப்ப என்ன நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி வந்து ஒரு 15 to 18 மெம்பர்ஸ் வரைக்கும் நாங்கள் வந்து பிரியாணி செஞ்சோம். அதுக்கு வந்து கரெக்டாக எங்கள் வீட்டில் இருக்கிற கிளாஸில் வந்து 7 glasses ஆஃப் ரைஸ் வந்து சேர்த்தாச்சு. டில்டா தான் வந்து போட்டிருந்தோம். டில்டா பாஸ்மதி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் வந்து 3 glass பிரியாணிக்கு வந்து என்ன செஞ்சிருவேன், நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்குவேன். அன்றைக்கி 7 glass அப்படிங்கிறதுனால ஒரு 7-8 பெரிய வெங்காயம், அது கூடவே வந்து 5 தக்காளி, ஒரு 10 பச்சை மிளகா, நல்லா ஒரு திரம்ஸ்க்கு வந்து நம்ம மின்டன் கோரியண்டர் வாங்குவோம் இல்லையா, அது அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு பிரியாணி அப்படின்னாவே அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் அப்புறம் கீ எல்லாமே சேர்த்தா தான் அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்குமே அப்படி தான் ஒரு 150 ml கிட்ட ரிஃபைன்ட் ஆயிலும் ஒரு 50 ml கிட்ட கீயுமே சேர்த்துட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக தம் போடுறப்ப நம்ம கொஞ்சம் கீ சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியாணிக்கு வந்து முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணுன்னாக்கா, நம்ம ஆனியன் எல்லாமே ஒரே மாதிரி நல்லா அந்த ப்ரௌன் கலரில் ஸ்லைஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு ரொம்ப பொறுமையாகவே வந்து வெயிட் பண்ணணும். ஒரு 15 to 20 minutes நம்மளுக்கு வந்து அதுலேயே போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியனை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகா எல்லாமே வந்து சேர்த்தாச்சு. அப்புறம் மல்லி புதினா இது எல்லாமே சேர்த்துட்டு அப்புறம் தான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்குவேன். அதையுமே வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 5 minutes அப்படியே விட்டுட்டு அப்புறம் டொமேட்டோ, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் இது எல்லாமே வந்து சேர்த்துடணும். இன்னொன்று என்னன்னாக்கா, ஸ்பைசஸ் போடுறப்ப ரொம்பவே கவனமாக போடணும். நான் ஒரு 2 டம்ளர் ரைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போடுவேன். அதிகமான ஸ்பைசஸ்லாம் நான் எப்பயுமே வந்து பிரியாணிக்கு சேர்க்க மாட்டேன். எப்பயும் வந்து சில்லி பவுடர் அப்புறம் கரம் மசாலா 2 மட்டும்தான் சேர்ப்பேன். அப்புறம் அதிக குவான்டிட்டி அப்படின்னாக்கா இங்கே ஷான் பிரியாணி மசாலான்னு இருக்கும், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் அது வந்து சேர்த்துக்குவேன். அன்றைக்குமே அப்படி தான் ஒரு 8 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் ஷான் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா ஒரு 10 minutes அந்த ஸ்பைசஸ் எல்லாமே மட்டனில் வந்து நல்லா கவர் ஆகுற வரையும் மூடி வச்சுட்டு அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், மட்டன் எல்லாத்தையுமே வந்து குக்கரில் சேர்த்துட்டேன். அப்படியே அந்த கிரேவியோட சேர்த்து ஒரு 5 விசில் மட்டும் விட்டுட்டேன். கரெக்டாக வந்து எனக்கு ஒரு 80% மட்டன் வந்து வந்துருச்சு. மட்டன் வெந்ததுக்கப்புறமா மட்டன் எல்லாத்தையுமே தனியாக எடுத்துட்டு அதோட கிரேவி அப்புறம் ப்ளஸ் தேவையான அளவு வாட்டர் ரெண்டையுமே வந்து நம்ம ரைஸ் செய்ய போகிறோம்ல, பிரியாணி செய்ய போகிற பாட்டில் வந்து சேர்த்தாச்சு. அந்த பேனில் நான் தண்ணி வந்து எப்படி வச்சேன்னா, 1 glass ஆஃப் ரைஸ்க்கு 1.5 glass வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டேன். அதே மாதிரி வச்சதுனால கரெக்டாக வந்துருச்சு. எனக்கு டில்டா அரிசி அளவு வந்து தெரியும். ஒரு ரைஸ்க்குமே ஒரு மாதிரி அளவு இருக்கும். அதனால் அது வந்து நீங்கள் கரெக்டாக ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா தண்ணி மட்டும் சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் அதோட சால்ட்டு புளிப்பு எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். லெமன் வந்து சேர்க்கணும். இந்த டைமில் லெமன் சேர்க்கறது ரொம்பவே வந்து ஃபுட்டுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம அதிக குவான்டிட்டி பிரியாணிக்கெலாம் நம்ம ஸ்டார்டிங்கில் லெமன் சேர்க்கக்கூடாது. இந்த தண்ணி கொதிச்சு வருது இல்லையா, அந்த டைமில் தான். நான் அன்றைக்கி வந்து ஒரு 5 to 6 லெமன் வரைக்குமே வந்து பிரியாணிக்கு சேர்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு கரெக்டாகவும் இருந்துச்சு அந்த டேஸ்ட். அந்த தண்ணி கொதிக்கிறப்ப டேஸ்ட் மட்டும் நல்லா வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரைஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை மட்டும் வந்து சேர்த்துக்கணும். மட்டன் வந்து இந்த டைமில் சேர்த்துடக்கூடாது. அப்படியே மூடி போட்டு ஒரு 10 minutes பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சிம்லேயே வந்து வச்சுருங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனாக்கா அந்த ரைஸ் கூடவே வந்து தண்ணி ரைஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் மட்டன் சேர்த்துட்டு அதே மீடியம் சிம்மில் ஒரு 10 minutes வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ரைஸ் மட்டும் மேலே வந்திருக்கும், தண்ணி எல்லாமே கீழே போயிருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் கீ, கலர் பவுடர் எல்லாமே சேர்த்துட்டு நம்ம தம்மில் போட்டுருணும். கீழே வந்து தோசை தவா வைக்கலாம். நான் தோசை தவாலாம் வைக்கல, நார்மலாக ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மேலே ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு 20 minutes அப்படியே விட்டுறணும் நம்ம. அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக திருப்பி விட்டிங்கனாக்கா
நல்லா வெந்தது உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி எல்லாமே வந்து சேர்த்துட்டு திரும்பவுமே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ரொம்பவே சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். பிரியாணி செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். கொஞ்சம் இது நான் சொன்ன எனக்கு தெரிஞ்ச இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா எவ்வளோ பேருக்கு வேணாலும் ஈஸியாக நீங்கள் பிரியாணி செஞ்சிடலாம். சைட் பை சைட் சிக்கன் ஃப்ரையுமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. கெஸ்ட்டுமே எல்லாமே வந்துட்டாங்க. ஓகேன்ட்டு லஞ்சுமே வந்து வச்சாச்சு. மட்டன் எல்லாமே தனியாக எடுத்தாச்சு. அன்றைக்கி தால்ச்சா, தயிர் பச்சடி, சிக்கன் ஃப்ரை, தக்காளி பச்சடி, அப்புறம் மட்டன் பிரியாணி, இது கூடவே வந்து கஞ்சியுமே வந்து செஞ்சுருந்தேன். ரொம்பவே நல்லா அமைஞ்சிருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே பிடிச்சாவே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். எல்லாரோடையும் பேசிக்கிட்டு ஜாலியாக அப்படியே சாப்பிட்றது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு நிமிஷம் அப்படியே ஊரில் இருக்கிற ஃபீலிங்கே எனக்கு வந்து வந்துருச்சுன்ட்டு சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம மட்டும் எப்போயும் இருப்போம், இல்லைனாக்கா நம்ம ஊருக்கு போயிடுவோம். ஆனால் ஹஜ் பெருநாளைக்கு மோஸ்ட்லி நம்ம ஊரில் தான் இருப்போம். ஆனால் இந்த டைம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இங்கே எல்லாருமே இருந்து நம்ம ஹஜ் பெருநாள் செலிப்ரேட் பண்ணதே ஒரு ஹாப்பி தான். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து லஞ்சுக்கு வந்திருந்தாங்க. பசங்களுக்காக கேக் வந்து வாங்கிக்கிட்டு வந்திருந்தாங்க. ஓகே, அந்த கேக் வந்து கட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஈவினிங் போல் கிளம்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கேக் வந்து கட் பண்ணி எல்லாருமே வந்து சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு கேக், ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில். நோன்பு பெருநாளைக்கு பசங்க ஆசைப்பட்டாங்கன்ட்டு நாங்கள் கேக் வாங்கியிருந்தோம். இந்த டைம் அவங்க வாங்கிக்கிட்டு வந்தாங்க. அதான் பசங்கள்கிட்ட கூட சொல்லிக்கிட்டே இருந்தோம், இந்த இயர் 2 பெருநாளைக்குமே உங்களுக்கு வந்து கேக் வந்து கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு ஈவினிங் போல் ஜாகியாவில் இருக்கிற ஜதா பார்க் வந்து அவங்க போனதில்லை, கோ சிஸ்டர் ஃபேமிலி. அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போனோம். ஏன்னா பெருநாளைக்கு எங்கே போனாலுமே டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அதனால் சரி பக்கத்தில் இருக்க பார்க்குக்கே ரிலாக்ஸாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். அங்கேயும் எப்பயுமே வந்து ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னாக்கா ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. அன்றைக்குமே அப்படி தான் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் 9 o'clock கிட்ட தான் அங்கே போனோம். அப்போயுமே ரொம்ப ரஷ். அந்த ஸ்கேட்டிங் ஏரியாவில் காம்படிஷன் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஏதோ கிளப்லேருந்து அழைச்சிட்டு வந்து அவங்க காம்படிஷன்லாம் வச்சு வின் பண்ணுறவங்களுக்கு வந்து 50 dirhams அந்த மாதிரி அவங்களே வந்து ப்ரைஸ் மணி வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கூட பாருங்கள், ஒருத்தர் வந்து ப்ரைஸ் மணி வாங்குறாரு. அதுதான் நாங்கள் எல்லாருமே அங்கே வந்து உட்காந்து அதை வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்களை மாதிரி நிறையா பேர் அதே மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கேயே ஒரு 2 hours கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 11 o'clock போல் அப்படியே கிளம்பியாச்சு. இதோட இந்த vlog வந்து முடியுது. எங்களோட ஈத் வந்து இப்படி தான் போச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நான் போடுற வீடியோஸ்லாம் ரெகுலராக நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.